நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தேசிய ராணுவத்திலே பங்கேற்பதற்காக மிகப்பெரிய ராணுவ படை தென்கொரிய நாட்டிலிருந்து வீரவையை வெற்றியிலிருந்து பங்கேற்க செய்த இஸ்லாமிய தாயிடத்திலே தாய்ப்பாளர்களுக்கு கொண்ட கொள்கைகளை அம்மா அவர்கள் 13 கிலோ தங்க கவசத்தை அணிந்தார்கள். உயர்ந்தவர்களான பாரதத்தில் நாம் வழங்க வேண்டும் புரட்சி தமிழரை இருதரம் வருக. தேசியமும் தெய்வீகம் இரு கண்களாக கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனார், சுதந்திர போராட்ட வீரர், சமதர்ம சமுதாயத்தினுடைய மாபெரும் தலைவராக முருகப்பெருமானுடைய அவதாரமாக தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆலய பிரவேசம் என் உடன் பிறந்த சகோதரர்கள் என்று பட்டியலின மக்களை ஆலய பிரவேசத்திற்காக பாதுகாப்பு அளித்த சமூக நீதிக்கு வித்திட்டவர். கைரேகை சட்டம் என்கிற கொடிய சட்டத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆப்ப நாடு முதல் கள்ள நாடு வரை ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தத்தை, பிறப்பால் குற்றவாளி என்கின்ற பிறப்புரிமை பறிக்கின்ற அந்த கொடுமையான சட்டத்தை தன்னுடைய ஆற்றலால் மக்களை திரட்டி அந்த கொடிய சட்டத்தினுடைய கொடுமைகளை எல்லாம் மக்களிடத்திலே ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்க செய்திட்ட மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தேசிய ராணுவத்திலே பங்கேற்பதற்காக மிகப்பெரிய இராணுவ படை தென்கொரிய வீரவையை வெற்றிவேல் என்று பங்கேற்க செய்த முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்கிற, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பட்டியலின மக்களுக்காக வழங்கியவர், இஸ்லாமிய தாயிடத்திலே தாய்ப்பால் அறிந்து கொண்ட கொள்கையிலே லட்சியத்திலே பற்றோடு வாழ்ந்து மறைந்திருக்கிற சித்தர், சித்தராக இன்றைக்கு கடவுளாக போற்றுகிற அவருடைய குரு பூஜை விழாவினை மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் அரசு விழாவாக அறிவித்தார். அவருடைய திருவுருவ சிலைக்கு புரட்சி தலைவர் தமிழசாமி அம்மா அவர்கள் 13 கிலோ தங்க கவசத்தை அணிவித்தார்கள். அவருடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையிலே, அவருடைய தியாக வரலாறு இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்ற வகையிலே சுதந்திர போராட்ட வீரராகவும் சமதர்மத்தின் அடையாளமாகவும் இருக்கிற தெய்வீக திருமகனாருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே இந்திய தேசத்தினுடைய மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பரிந்துரை செய்திருக்கிற நம்முடைய புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் தெய்வீக திருமகனாருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கிற அந்த சிந்தனையின் ஊற்றாக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருகைக்காக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில இந்த தென் தமிழகத்தில அவர் இன்றைக்கு தெய்வ திருமகனாருக்கு புகழ் சேர்ப்பதற்கு அவர் சிந்தனையிலே உதித்த பாரத் ரத்னா விருது இன்றைக்கு எல்லோருடைய மகிழ்ச்சியிலும், எல்லோருடைய இன்பத்திலும், எல்லோருடைய சிந்தனையிலும் அவர் இடம்பெற்றிருக்கின்றார். இந்த குரு பூஜை நேற்றைய தினம் யாகசாலையோடு தொடங்கி பால் குடம் எடுத்தல், முடி காணிக்கை செலுத்தல், பொங்கல் இடுதல், தீப்பந்தம் எடுத்து ஜோதி ஓட்டம் என்று இன்றைக்கு அக்கினி சட்டி உள்ளிட்ட தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்துகிற அந்த மகத்தான நிகழ்விலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வீர வணக்கம் செலுத்த புண்ணிய பூமியாம் பசும்பொன்னிலே இன்றைக்கு தேவரின் திருத்தொண்டர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென் தமிழ்நாடே பங்கேற்கிற, லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற, கோடிக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்கிற அந்த புண்ணிய பூமியாம் பசும்பொன்னிலே வருகை தந்து வீர வணக்கம் செலுத்தி பிரார்த்தனை செய்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தெய்வ திருமகனாருடைய வழித்தோன்றர்களின் வயிற்றில் பால் வார்த்து புகழுக்கு தெய்வ திருமகன் புகழுக்கு புகழ் சேர்த்த புரட்சி தமிழரை இருகரம் கூப்பி வருக வருக வருக, உங்கள் வருகை வரலாற்று வருகையாக வெல்க 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 என்று வணங்கி வரவேற்கிறோம்.